நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் ரொம்ப முக்கியமானது தெரியும். நிறைய பேர் பார்த்தோம்னா தமிழில் எப்படி மார்க் எடுக்கிறது அப்படின்றது ஐடியாஸ் தெரியாமல் தான் இருக்காங்க. நிறைய பேர் டவுட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ, அதனால் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அப்படிங்கிறது, தமிழ் மேலே ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு எப்படி கோணம் இருக்கும், தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா? சிலருக்கு தமிழ் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் இலக்கணம் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு தமிழ் சுத்தமாக பிடிக்காது. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி நம்ம குரூப் 4 குரூப் 2னாலும் கண்டிப்பாக குரூப் 4 லெவலெலாம் தமிழ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் தமிழ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்கணும் அப்படின்றது இங்கே ஒரு எழுதப்படாத விதி. தமிழ் பார்த்தோம்னா சரி, உண்மையாகவே தமிழ் என்ன அப்படின்னா, தமிழ் உண்மையாகவே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் தமிழால் முடியும், தோக்க வைக்கிறதுக்கும் தமிழால் முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதனால் தமிழ் தமிழுக்கு குறையே இல்லாமல் கொண்டுட்டு போகணும் நீங்கள். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? தமிழ் மட்டும் குறையே இல்லாமல் கொண்டுட்டு போகணும். பேலன்ஸ் உள்ள சப்ஜெக்ட்லாம், இப்போ மேக்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தான் படிச்சிருப்பாங்க. ஒரு சில டாபிக் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபார்முலாஸ் படிக்காமல் போயிருப்பாங்க. அதே மாதிரி சில ஏரியா சரி சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டுட்டு போயிருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சயின்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஹிஸ்ட்ரியிலையும் ஒரு சில டாபிக், இப்போ எனக்கு ஹிஸ்ட்ரியில் பிடிக்காததுன்னா, இப்போ சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள்னு வருதுன்னா ஒரு ஆர்டராகவே இருக்காது. அதனால் எனக்கு அந்த டாபிக் பக்கம் போனாலே ஐயோ அப்படின்ற மாதிரியே இருக்கும். அப்போ எனக்கு எந்த மாதிரி அதை படிக்க முடியுமோ நான் அந்த ஒரு கோணத்தில் அதை படிச்சுட்டு போயிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக குறைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ இந்த தமிழை பொறுத்தவரை நீங்கள் குறைய வைக்கக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் தமிழில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்போம். எவ்வளோ மார்க் நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா, 100 மார்க்கு கிடையாது, 110 கேள்வி வரைக்கும் வரும். ஓகேவா? ஏன்னா யூனிட் 8லேயுமே நமக்கு சங்ககாலம், தொல்லியல் அப்படின்றது, தொல்லியல் திருக்குறள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு 100லேருந்து 110 கேள்விகள் வரைக்கும் தாராளமாக வருது. அதிகபட்சம் 115 வரைக்குமே போனதெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதில் இலக்கணம் அப்படின்றது எப்படி படிக்கணும்னா, இலக்கணம் அப்படிங்கிறது சிலபஸில் இருக்குது, இல்லை அதை நீங்கள் பார்க்கவே கூடாது. இலக்கணம் எங்கே இருந்தாலும் படித்து தான் ஆகணும். ஓகேவா? 11வது புக்கில் இருந்தால் படிச்சுக்கோங்க. 11வது புக்கில் இலக்கணம் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. அந்த ஆக்கப்பெயர் விகுதிகள் அப்படின்றதெல்லாம் வருது. ஆக்கப்பெயர் விகுதிகள், அதே மாதிரி பயன், வினை, உரு, வடிவம், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டேட்டாஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். 11th இலக்கணம் படிச்சுக்கோங்க. அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் இப்போ படிக்க வேணாமான்னு கிடையாது. 6th-லேருந்து 10th வரைக்கும் கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேவா? 6வதுலேருந்து 10வது வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியமாக நம்ம படித்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதை தவிர்த்து 11th 12th இருக்கக்கூடிய இலக்கணத்தை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அந்த 11th 12th அப்படிங்கிறது நம்ம சாதாரண உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருப்போம்ல, அதை பேஸ் பண்ணியெல்லாம் பெருசாக வர்றதை விட புது டாப்பிக்காக இருக்கும். அதனால் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நானும் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஏரியாவை நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அதுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டு குரூப் 4லேயும் அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க, இனிமேலும் கேட்பாங்க. அதனால் இலக்கணத்தை பொறுத்தவரை அந்த ஏரியாவை நீங்கள் விட்டுறவே வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஓகேவா? ஸோ அடுத்தது ஓல்டு புக் வருது இல்லையா? ஸோ ஓல்டு புக், அதாவது நியூ புக்கில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் சிலபஸை பேஸ் பண்ணி இலக்கியம் படிச்சிருங்க, உரைநடை படிச்சிருங்க. இப்போ பாரதியார் சிலபஸ்லேயே இல்லைன்னா பாரதியாரை படிக்க வேணாமான்னு கிடையாது, பாரதியாரையும் படிங்க. அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் இருக்காரோ இல்லையோ, ஆனால் சிலபஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் வராருல, ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஓரலாக வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அக்யூரேட்டாக படிக்க வேண்டாம். ஓகேவா? இப்போ சிலபஸில் இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டெல்லி சுல்தான்னு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்கன்னா, டெல்லி சுல்தான் மட்டும் நம்ம படித்தாலே போதும். ஓகேவா? முகமது கோரியில் ஆரம்பித்து நம்ம டெல்லி சுல்தான் கடைசி ஆட்சியாளர் இப்ராஹிம் லோடி வரைக்கும் படித்தாலே இந்த ஏரியா ஓவரு, பாபர் பக்கம் நம்ம போவேனான்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம். ஆனால் தமிழை பொறுத்தவரை அவங்க சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ பாரதியார் இல்லைனா பாரதிதாசனுடைய கவிதைகள் பெருசாக கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா அவரை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதியார் மேலே அதிகமான பற்று கொண்ட ஒரு ஆள். ஓகேவா? ஸோ அப்போ அது ரிலேட்டடாகவும் போகலாம் இல்லையா? பாரதிதாசன் யார் மீது அதிக பற்று கொண்டுள்ளார்னா அந்த கேள்விக்கு நம்ம யாரை பதிலாக சொல்லுவோம்? அதுக்கு நம்ம பாரதியாரை தான் சொல்லி ஆகணும். ஓகேவா? அப்போ பாரதியாருடைய தகவல்கள், ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இலக்கியத்தில் படித்தாகணும். இலக்கணத்தை பொறுத்தவரை எங்கே இருந்தாலும் நீங்கள் படித்து தான் ஆகணும். இப்போ இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இலக்கணம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியானது. அதேமாதிரி இலக்கணத்தை படிக்கும்போது இப்போ பண்புத்தொகை, மை விகுதி, ஆனை, மையுங்கிறது இடையில மறைஞ்சு வந்திருக்கும், ஆனைங்கிறது மறைஞ்சு வந்திருக்கும், ஆகியங்கிறது மறைஞ்சு வந்திருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கக்கூடாது.
ப்ராக்டிக்கலாக படிங்க. இப்போ பழமொழி சொலவடைகள்னு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சொலவடைகள் நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா, இப்போ ஐப்பசி அடமலை கார்த்திகை கனமலை அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை அந்த ஃப்ளோவில் படிச்சுட்டு போகணும். ஐப்பசி அடைமலை கார்த்திகை கனமழை அப்படின்லாம் படிக்கக்கூடாது. ஓகேவா, அந்த சிறப்புழகரத்தோடு சேர்த்தெல்லாம் படிச்சிடக்கூடாது. ஐப்பசி அடமலை கார்த்திகை கனமலைன்னு சொல்லுவாங்க, ஐப்பசி அடமலை கார்த்திகை கனமலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 4 வீட்டில் கல்யாணமா நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா, இப்படி தான் படிக்கணும். 4 வீட்டில் கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் அப்படின்றதெல்லாம் படிக்க வேணாம். ஏன் அப்படின்னா பழமொழியை படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா, 4 வீட்டில் கல்யாணமா நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா, இந்த ஒரு ஃப்ளோவில் தான் படிக்கணும். அதே மாதிரி இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது இலக்கணத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேவா, இப்போ போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. போனேன் அப்படின்னு படிச்சிங்கன்னா அது இங்கே இலக்கணம் கிடையாது. போனேன் அப்படின்றதான் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம், அதை வச்சு தான் படிக்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ ரியாலிட்டி லைஃபுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். இலக்கணன்றது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத அந்த ரியாலிட்டிக்குள்ளே வந்துடணும். அங்கே போய்ட்டு நம்ம கரெக்டாக வந்து எழுத்து வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்ற மெத்தட்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன பண்ணாங்க, ஓகேவா, எது கரெக்டானது இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பேசுகிறது போனேன்னு சொல்கிறோம், இது வந்து வட்டார வழக்கு. ஓகேவா, போனேன் அப்படின்றது வட்டார வழக்குன்றதை விட ஒரு இப்போ கோயம்புத்தூர் கோவைன்னு மருவிலாம் வருது இல்லையா. ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி கோவன் புத்தூர்னு சொல்லியிருக்காங்க, இப்போ கோவைன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி வருது. நம்ம என்ன சொல்கிறோம், கோவைன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, கோயம்புத்தூர்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டான மெத்தடு மாதிரி இருக்குது, ஆனால் உண்மையான பேர் என்ன, கோவன் புத்தூர். ஸோ இந்த மெத்தடு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ரியாலிட்டியில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், அதேமாதிரி இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்ற தகவலை பேஸ் பண்ணி தான் நம்ம இலக்கணம்லாம் வந்து நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். வினைத்தொகைனா என்ன, வினைத்தொகைனா இப்போ என்ன சொல்லலாம், ஒரு வளர்வானம்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா, சிம்பிளாக வினைத்தொகைனா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். வினைத்தொகைனா வளர்கின்ற வானம், வளரும் வானம், வளர்ந்த வானம்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கக்கூடாது. வினைத்தொகைனா என்ன, காலத்தையே காட்டாது. வினைத்தொகை காலத்தையே காட்டாது. அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம், நன்னூல் சொல்லுது, காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, அதே மாதிரி வளர்வானம், அதே மாதிரி செகண்டாக வரக்கூடிய வார்த்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை காலத்தை காட்டாமல் செகண்ட் இருக்கக்கூடிய வார்த்தை ஒரு பெயர் சொல்லாமல் இது. அதனால தான் காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆடு கொடி கொள் யானை இதெல்லாமே அடுத்து வர வார்த்தையும் நம்ம பார்க்கணும். சப்போஸ் தியரியாக கேட்டால் கூட அதை நம்ம சொல்கிற அளவுக்கு இருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி இந்த வினைத்தொகை அதுக்கப்புறம் தான் காலத்தை காட்டாது. அதே மாதிரி எந்த ஒரு காலமுமே அதில் காட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் வினைத்தொகை அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சே பார்க்கணும். வளர்கின்ற வானம், வளரும் வானம், வளர்ந்த வானம் அப்படின்லாம் செட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த ஒரு மெத்தடில் தான் இலக்கணம் அப்படின்றத நம்ம படிக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது இலக்கியம் அப்படின்னா சிலபஸில் உள்ளதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி இப்போ வேறு இலக்கியத்தில் சில இலக்கியம் வந்து கொடுக்கவே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க, சொல்லும் பொருளும் இருக்குன்னா அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா, சொல்லும் பொருளுன்றதுலாம் புது புக்கில் ரொம்பவே கிடையாது. என்ன ஒரு செய்யுளுக்கு ஒரு 4 கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 அதிகபட்சம் ஒரு 5 கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அதை படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இலக்கியத்தில் உள்ள தான் படிப்பேன் அப்படின்னா சப்போஸ் இலக்கணத்தை எங்கே வேணாலும் கேட்கலாம். இலக்கணத்தை வந்து இதுக்குள்ளே தான் கேட்கணும், ஏன் கேட்டால் நம்ம கேட்கவே முடியாது. ஒன்றும் கிடையாது, இந்த இலக்கியத்தை தாண்டி 2 டேட்டா அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்தே எடுத்தால் கூட ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கவே முடியாது. அவன் என்ன சொல்லுவான், ஒரு காரணத்தை காட்டிட்டு போயிடுவான். அந்த பேர் இந்த மாதிரி வந்திருக்கு, இதுக்கும் ஒரு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இதுவும் அது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ ரிலேட்டடான டேட்டாவும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். இருக்கிற டேட்டாவை கிளியராக படிச்சிருவோம், இலக்கியத்தில் இருக்கிற தலைப்பை கிளியராக படிச்சுட்டு அது ரிலேட்டடாக உள்ளது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இலக்கணம், சொல்லும் பொருளும் இந்த டேட்டாவெல்லாம் கண்டிப்பாக நம்ம முடிச்சிடணும். உரைநடை அப்படின்னு பார்க்கும்போது உரைநடை வந்து ரொம்ப ஈஸியானது தான். ஓகேவா, என்ன சிலபஸில் இருக்குதோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடிஷ்னலாக ரொம்ப ஜிஎஸ்லேயும் கவர் ஆகுது, ஆனால் தமிழில் கவர் ஆகலை அப்படின்னா ஜிஎஸ்சில் கவர் ஆகுது இல்லையா. இப்போ உதாரணம் சொல்லணும்னா இப்போ நேதாஜி ஜிஎஸ்சில் வராரு, தமிழில் கிடையாது. சும்மா வாட் இஸ் வாட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய பொன்மொழிகள் என்னென்ன சும்மா அந்த கலராக கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் புது புத்தகம் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அதே மாதிரி ஓல்டு புக்கில் 6வதுலேருந்து 12வது புக்கு வரைக்கும் இலக்கணத்தோட கிளியராக படித்து தான் ஆகணும். இது ரொம்ப மஸ்ட்டு. ஓகேவா, 6வதுலேருந்து 12 நியூ புக்கு, 6லேருந்து 12 ஓல்டு புக்கு நம்ம படித்து தான் ஆகணும், கட்டாயமாக படித்து தான் ஆகணும். சிலபஸில் உள்ளதை உரைநடையை பார்த்துக்கோங்க. இலக்கியம் இலக்கணம் எங்கே இருந்தாலும் படிச்சுக்கோங்க.
இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிறப்பு தமிழ் இந்த டேட்டாஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிறப்பு தமிழில் போய்ட்டு சும்மா ஒரு ரீடு விட்டுட்டு போங்க. ஓகேவா? சும்மா ஒரு ரீடு விட்டுட்டு போகலாம். நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க, பாதி பேர் ஆக்சுவலி முடிச்சிருப்பீங்க. முடித்தவங்க ஸோ அந்த மாதிரி தமிழுக்கு இன்னும் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்து பாருங்கள். தமிழை பொறுத்தவரை கொஸ்டின்ஸு ரொம்ப கஷ்டமாகவே கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக கேட்டு போயிடுவாங்க. ஒன்றும் கிடையாது. 4 வீட்டில் அதே தான் சொன்ன அதே பழமொழி தான். 4 வீட்டில் கல்யாணமா நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம ஒரு கஷ்டமான கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிடுவீங்க. தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் 2 நூல்கள் அப்படின்னா கம்பராமாயணம், திருக்குறள், கரெக்டாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஓகேவா? அந்த பழமொழியை விட இது ரொம்ப ஈஸியானதான். இதுவும் ஈஸியான கேள்வி தான். இன்னமும் கஷ்டமாக கேட்டால் கூட நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி தான். ஒன்றும் கிடையாது. காடுகள் பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, 1972, 1980 இப்படியெல்லாம் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். கடலாமைகள் பாதுகாப்பு சட்டம் கூட 1999 சொல்லிடுவீங்க. கஷ்டமான கேள்வி கூட சொல்லிடலாம். 4 வீட்டில் கல்யாணமா டேஸுக்கு அங்கே இங்கேயும் ஓட்டமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சு போகிறேன். ஏன் நமக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்களே, தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பு அணைக்கும், வெந்நீரை கட் பண்ணி விட்டு அழுக்கு நீர், குளிர் நீர், வெந்நீர் இப்படிலாம் வச்சாங்களே, அந்த மாதிரி 4 வீட்டில் கல்யாணமா டேஸுக்கு அங்கே இங்கேயும் ஓட்டமா அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா நாய்க்கு அப்படின்றத ஆப்ஷனில் வைப்பாங்க, குழந்தைக்கு, மனுஷனுக்கு, அப்புறம் வந்து ஏதோ ஒரு பறவை பேரை கொடுத்து. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம இதில் தான் நம்ம செக்கே வைப்பாங்க. ஓகேவா? நாய் வருமா மனுஷன் வருமா, ஆனால் எல்லாமே செட் ஆகிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களும் ஃபங்க்ஷன் வீடுலாம் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு கிடக்கும். நம்ம இதில் எதை போடுறது அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வந்துடும். அப்போ ஈஸியான கேள்வியை விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஓகேவா? அதனால் எந்தளவுக்கு ஈஸியான டேட்டாஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தமிழில் ரொம்ப சேஃப் ஜோனில் இருப்போம். ஈஸியான கேள்வின்னு நம்ம லேசியாக நினச்சிடக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தாகிடும். ஓகேவா? தமிழுக்கு எப்போவுமே வேல்யூ ஜாஸ்தி தான். தமிழ் ரொம்ப மொக்கையான கேள்வி தான்ப்பா கேட்பாங்க. தமிழ் ரொம்ப 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 மொக்கையான கேள்வி தான் கேட்பாங்க. ஆனால் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனால் அது நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு அது மொக்கை. ஆனால் எல்லா கேள்வியுமே மொக்கை தான். எல்லா கேள்வியுமே மொக்கை அப்படின்றத விட 100 கேள்வியுமே மொக்கைலாம் சொல்ல முடியாது. ஒரு 85 கேள்வி வரைக்கும் நமக்கு ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் அந்த டேட்டாஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அது வந்து சிம்பிளாக எடுத்துக்கிட்டு போயிடுவோம். அதில் வந்து நம்ம தப்பு பண்ணிடுவோம். அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், தமிழில் உங்களோட மார்க் வந்து கண்டிப்பாக வந்துடும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் புது புத்தகம், 6வதுலேருந்து 12வது வரைக்கும் பழைய புத்தகம். இதை முடிச்சிட்டிங்கன்னா சிறப்பு தமிழை பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அப்பப்போ பாருங்கள். இதுவே போதும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இலக்கணம் நிறையாவே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுமாரி ஃப்ரீ டைமில் புக் எடுக்கிறதுக்கே கடுப்பாக இருக்குது அப்படின்னு தோணுதா, சும்மா பழமொழிகள்னு போடுங்க, தமிழ் பழமொழிகள் அப்படின்னு போடுங்க. விக்கிபீடியாவில் ஏகப்பட்டது பழமொழியெல்லாம் வரும். சும்மா ஃப்ளோவில் படித்து சிரிச்சிட்டு உட்காந்துருங்க. படிக்க வேணாம், சும்மா படித்து பக்கத்தில் யாராச்சும் உட்காந்துருந்தாங்கன்னா சும்மா படித்து சிரிச்சிட்டு உட்காந்துருங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதை நம்ம மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். இதுவே போதும், உங்களுக்கு மார்க் வந்து கண்டிப்பாக அதிகமாக கிடச்சிரும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.